அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பணம் சம்பாதிப்பது எப்படி, ஸ்ரீ சாணக்கியர் கூறும் மேஜிக் ரகசியங்கள் பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கியரின் அவருடைய சொல்லின்படியானது பணம் வழியில் நேர்மையாக உழைத்து பணத்தை சேமித்து அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதே நிரந்தர செல்வம் ஈட்டும் வழியாகும். பணத்தை சும்மா வைக்காமல் தங்கம், பங்குகள் அல்லது கூட்டு நிதி மூலம் பெருக்க வேண்டும். மேலும் அவசர காலத்திற்காக சேமிப்பை பாதுகாப்பதும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் அவசியமாகும். சாணக்கியர் முக்கியமாக நிதி மேலாண்மை கொள்கைகள் அதிகமாக கூறியுள்ளார். அதர்மமாம் அல்லது நேர்மையற்ற வழியில் வரும் பணம் நிலைக்காது. கடின உழைப்பும் ஒழுக்கமும் செல்வத்தை நிலைநிறுத்தும். பணத்தை அப்படியே சேமித்து வைப்பதை விட அதனை முதலீடு செய்து பெருக்குவதே சிறந்தது. தங்கம், நிலம் அல்லது வணிகத்தில் முதலீடு செய்ய அவர் வலியுறுத்துகிறார் நம்முடைய சாணக்கியர். ஒரு கோட்டையை காப்பது போல உங்கள் செல்வத்தையும் காக்க வேண்டும். தேவையற்ற இடங்கள் மற்றும் விஷயங்களில் பணம் முதலீடு செய்வதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். வருமானத்தில் ஒரு பகுதியை எப்போதாவது சேமிக்க வேண்டும். வருமானத்திற்கு தகுந்தாற்போல் செலவுகளை குறைத்து எதிர்கால தேவைகளுக்கு திட்டமிட வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்பி வாழாமல் சரியான திட்டமிடல், விழிப்புணர்வு மற்றும் கடின உழைப்பால் மட்டுமே செல்வத்தை பெருக்க முடியும். பணத்தின் மதிப்பை அறிந்து அதை சரியான வழியில் பயன்படுத்துபவனே உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான் என்பதே இதன் முழு அர்த்தமாகும். குறிப்பாக பணத்தை மனிதன் முழுமையாக நினைத்து கொள்ள வேண்டும். அதனை அதிர்ஷ்டவரமாக அமைத்து நீங்கள் அதனை செயல்படுத்த வேண்டும். எவர் ஒருவர் அமைதியுடனும் இதில் நாம் பணம் செலுத்தலாம். இதனை நாம் ஏதாவது நினைத்து கொண்டு பணம் செலுத்துகிறோம் என்றால் அதில் வெற்றி இருக்க வேண்டும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு எப்போதும் நாம் தோல்வியை பெற இருக்கக்கூடாது. ஜோதிடத்தின்படி சுக்கிரன் மற்றும் குரு கிரகங்கள் வலுவாக இருந்தால் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும். ஆனால் சாணக்கியரின் கூற்றுப்படி நம் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் முன்பு இதையெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டுமாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் மரியாதைக்கு நிதி பாதுகாப்பு அவசியமாகும். பணம் மட்டுமே எல்லாமே இல்லை என்றாலும் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் பல சிரமங்கள் எழுகின்றன. ஜோதிடத்தின்படி சுக்கிரன் மற்றும் குரு கிரகங்கள் வலுவாக இருந்தால் செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் நமது நடத்தை மற்றும் நமது கர்மாதான் கிரகங்களை விட முக்கியமானது என சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய பல விஷயங்களை கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். இதை பலரும் தங்களது வாழ்க்கையில் பின்பற்றி வருகின்றனர். அந்த வகையில் நம் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் முன்பு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி அவர் தெரிவித்திருப்பது சிறப்பு மிக்கது. அதாவது, நாம் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழாமல் சரியான சிந்தனை, ஒழுக்கம் மற்றும் நேர்மையாக வாழ்வுதல் மட்டுமே நிலையான செல்வம் வரும் என அவர் கூறுகிறார். சாணக்கியரின் கூற்றுப்படி நீதியான முறையில் சம்பாதிக்கும் பணம் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை தரும். தவறான வழியில் ஏமாற்றுவதன் மூலமோ அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலமாகவோ சம்பாதிக்கும் பணம் நீண்ட காலமாக நீடிக்காது. அத்தகைய பணம் குடும்ப மோதல்கள், மன அமைதியின்மை மற்றும் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால்தான் நேர்மை, கடின உழைப்பு மற்றும் தர்மத்தை பின்பற்றுவது மிக முக்கியமாக என்று அவர் பகிர்ந்துள்ளார். எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பும் அதன் உண்மை, நன்மைகளை, தீமைகளை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும். உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது மற்றவர்களை பார்த்து முதலீடு செய்யாதீர்கள். நமது பலன், திறன் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் நாம் முடிவுகளை எடுக்க வேண்டுமென்றால் நம்மால் தாங்கக்கூடியதை விட அதிக கடன் வாங்குவது அல்லது பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும் நிதி இழப்புகளுக்கு இதனை வழிவகுக்கும். கண்டிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் நீங்கள் செயல்பட வேண்டும். கடினமான காலங்கள் எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது என்பதனால் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் சிறிது சேமிப்பு புத்திசாலித்தனமான முடிவாகும். சாணக்கியர் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறார். நீங்கள் சம்பாதிக்கும் செல்வத்தில் சிறிது தொகையை ஏழைகளுக்கு நன்கொடையாக வழங்குவது உங்களுக்கு நல்ல பெயரையும் மரியாதையும் தரும்.
ஜோதிட நம்பிக்கைகளின்படி இது வியாழன் கிரகத்தை பலப்படுத்துவதாக கூறப்படுகின்றன. இருப்பினும் கொடுப்பதும் கெடுப்பதும் நமது திறனுக்கு ஏற்படும் நல்ல நோக்கங்களுடன் செய்யப்பட வேண்டியவை. தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் செல்வத்தை குறைப்பதற்கான ஒரு முக்கிய வழியாகும். தூண்டுதலுக்கு பணத்தை செலவிடுவதை விட தேவைக்கேற்ப செலவிடுவதே நல்லது. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம், கடின உழைப்பில் நம்பிக்கை வைப்பதன் மூலமும், நீதியின் பாதையில் நடப்பதன் மூலம் மட்டுமே நிலையான நிதி வெற்றியடைய முடியும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் நீங்கள் செய்ய வேண்டும். சாணக்கியரின் வாழ்க்கை பாடங்கள் இன்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. கிரகங்களிலிருந்து நல்ல பலன்கள் இருக்கலாம், ஆனால் நமது கர்மாவும் நமது முடிவுகளும் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. எனவே அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கடினமாக உழைப்பதும் நேர்மையாக சம்பாதிப்பதும் புத்திசாலித்தனமாக சேமிக்க வேண்டுமென கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்படுத்துவது என்பது சிறப்பு. ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்க முன்னால் நீங்கள் அனைவரும் அமைதியுடன் இருக்க வேண்டும். அதனுடைய நன்மை தீமை என்ன என நினைத்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். பண்டைய நாளத்திலிருந்து பெறப்பட்ட மதிப்புமிக்க குறிப்புகள் அனைத்தும் தூசி நிறைந்த வரலாற்று புத்தகங்கள் மட்டுமே இருப்பதாக நாம் நினைக்கலாம். ஆனால் அது முற்றிலும் உண்மையில்லை. எவற்றிற்கும் மேலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மூலோபதியாவதியாக கடந்த முக்கியத்துவமாக பெறுகின்றன. முக்கியமாக அர்த்த சாஸ்திரத்தின் மூளையானது சாணக்கியர் அரசியலுக்கு வரும்போது எந்த விதத்திலும் சளைத்தவராக இருக்கவில்லை. ஆனால் பணம், ஒழுக்கம் மற்றும் புத்தி பற்றிய அறிவை கொண்டிருந்தார். மேலும் நிதி தொடர்பான அவரது போதனைகள் நம் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, வியக்கத்தக்க வழியில் நமது நவீன குழப்பமான கடன் சார்ந்த வாழ்க்கைக்கு மிகவும் உன்னதமாக பொருந்துகின்றன. குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். வளமான காலங்களில் இருந்து வறுமையான காலங்களை காப்பாற்று கொள்ளுங்கள் என கூறுகிறார். கடினமான காலங்களில் பாதுகாப்பாக இருக்க, மிகுதியாக இருக்கும்போது செல்வத்தை குவிக்க வேண்டும் என சாணக்கியர் நம்பினார். நவீன கால சூழலில் நமக்கு ஒப்பீட்டளவில் ஏராளமான வளங்கள் கிடைப்பது அதிர்ஷ்டம். அதனால் அவசர நிதியை உருவாக்குவது முக்கியமாகும். மக்களின் வருமானம் அதிகரித்து வந்தாலும் வருமான இழப்பு, உடல் அவசர நிலைகள், பொருளாதார மத்தி நிலை போன்ற அவசர நிலைகளுக்கு குறிப்பிட்ட சேமிப்புகள் சிலரிடம் மட்டுமே உள்ளன. குறைந்தபட்சம் 3 முதல் 6 மாதங்கள் செலவுகளை திரவ சேமிப்பது அல்லது நிதியில் ஒதுக்கி வைக்க இல்லாவிடாலும் அதிகமாகவும் ஒதுக்கி வைக்கவும். நீங்கள் பழமை வாய்ந்த நடராக இருந்தால் 24 மாதங்கள் வரை செல்லுங்கள். உங்கள் வாகனங்கள் சோர்வை நெருங்கும் போது ஒரு ஆடம்பரம் அல்ல, ஆனால் ஒரு தேவை. வரவிருக்கும் குழப்பத்திற்காக நிதி முக்கியமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் தீபாவளிக்கு போனஸ் கிடைத்தால் அதை ஒரு புதிய தொலைபேசி வாங்க செலவிடாமல் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் போனஸ் வருமானத்தை அதிக வட்டி, சேமிப்பு கணக்கு அல்லது குறுகிய கால கடன் நிதியில் முதலீடு செய்வதை பற்றி யோசித்து பாருங்கள். அல்லது நீண்டகால போர்ட்ஃபோலியோவாக சேர்க்கலாம். முக்கியமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் மாபெரும் சிறப்பு மிக்கது. சாணக்கியன் போதனைகள் பொதுவாக கருப்பொருள்களில் ஒன்று தொலைநோக்கு பார்வை. அவருடைய செய்தி எளிமையானது. நீண்டகால எதிர்காலத்தை பொறுத்தவரை தொலைநோக்கு பார்வை மிக முக்கியமானது. தொலைநோக்கு பார்வை இல்லாவிட்டால் உங்களுக்கு நிலைத்தன்மை இருக்காது. இன்றைய உலகில் ஓய்வூதியம், வீட்டிற்கான சேமிப்பு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி, நிதி போன்ற குறிப்பிட்ட நிலை இலக்குகளை கவனமாக பார்ப்பது. இதன் பொருள், நீங்கள் ஒரு நிதி திட்டத்தை உருவாக்க தவறும்போது செலவினங்களின் மீது சில கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள். மேலும் இந்த செயல்பாட்டில் நீங்கள் எளிதாக கடனை குவிக்கலாம். முக்கியமாக கடனை வாங்குவதை முக்கியமாக தவிர்த்து விட வேண்டும். சாணக்கியர் செல்வத்தை விட ஞானத்தை மதிப்பிடுகிறார். இன்றைய உலகில் மிகப்பெரிய சுமை ஞானம் இல்லாததான். சமூக ஊடகங்களும் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கு மிதி ரீதியாக அறியாதவர்களை தவறாக வழிநடத்துவதை எளிதாக்கிவிட்டனர். முதலீடு செய்வதில் ஒரு போன்சி திட்டத்தில் சிக்கிக்கொள்வது அல்லது வதந்திகளின் அடிப்படையில் முதலீடு செய்வது பல வருட சேமிப்பை இழப்பது எளிது. தனிப்பட்ட நிதி பற்றி கற்றுக்கொள்வது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.